உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே. அவர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஏன் அப்படி ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குன்னா, அவங்க வந்து பூஜா ஹெக்டே வந்து இப்போ கிட்டத்தட்ட தமிழில் ஒரு முன்னணி நடிகர்னே சொல்லலாம். இப்போ விஜய் சிசிஆர் படத்தில் கூட ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க. அப்படி ஹீரோயினாக நடிக்கிறவங்க வந்து கூலி படத்தில் ஏன் ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்குது. அதுக்கும் சில நேரம் காரணம் இல்லாமல் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, செயலரில் வந்து தமன்னா அவர்கள் ஆடிய அந்த ஆட்டம் தான் இன்றைக்கி பூஜா ஹெக்டேவும் இந்த படத்தில் ஆட வச்சுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா செயலர் வந்து எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். வசூல்லேருந்து மக்களை எந்த அளவுக்கு ரசிக்க வச்சதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது, அந்த படத்தில் தமன்னா ஆடிய காவாலா அந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் பூரா எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட்டி தொட்டி எங்கும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காவாலா பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுக்கு தமன்னா எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்களோ அதை விட பல மடங்கு படத்துக்கு வெளியே வந்து பார்ட்டி அதுன்னு சொல்லி நிறையா சம்பாதிச்சதாக சொல்கிறாங்க. ஏன்னா சில நிகழ்ச்சியில் வந்து இந்த காவாலா பாட்டுக்கு வந்து பாடி பார்த்திங்கன்னா கோடியாக சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ எந்தளவுக்கு அவங்க இந்த ஒரு பாட்டில் ஆடி எந்தளவுக்கு சம்பாதிச்சிருவாங்கன்னு நீங்களே எடுத்துவாங்க. அதுதான் முக்கியமாக அந்த பூஜா கிட்டே வந்து கூலியிலையும் இந்த ஆடுறதுக்கு வந்து சம்பாதிக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கூலி வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் ரீச் ஆகும். ஏன்னா காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அனிருத், லோகேஷ் கனகராஜ், சன் பிக்சர் இந்த 4 சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம கற்பனையாக இருக்கும். ரெண்டாவது, இந்த கூலி படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத போகுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து 1000 கோடியை வந்து இன்னும் தொடவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடியை தொடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த சாதனையும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பண்ண போகிறாரு. ஏன்னா எப்போவுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வைக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ செயலூர் கூட பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல்ல எல்லா சாதனையும் முறியடித்து கிட்டத்தட்ட 650-700 கோடி வசூல் பண்ணி முதலிடத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு தான் மற்ற நடிகர்லாம், ஏன் விஜய், அஜித்து கூட 400 கோடி 450 கோடியை தாண்டல்னு தான் சொல்லலாம். ஏன்னா கமல் சாரோட விக்ரம் வந்து 450 கோடி வசூல் பண்ணியிருந்து பொன்னியின் செல்வன், விக்ரம் அதெல்லாம். ஆனால் விஜய் சார், அஜித் படங்கள் வந்து இந்தளவுக்கு இன்னும் கூட 500 கோடி 600 கோடி வந்து வசூல் பண்ணல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பிரபல நிறைய ரசிகர்கள் வச்சுக்க நடிகர்கள். அப்படி இருந்தும் கொண்டு அவங்களால அந்த சாதனையை வந்து எட்ட முடியல. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கண்டிப்பாக அந்த கூலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு சரித்திர சாதனை செய்வாருங்கிறதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் வேண்டாம். அது மட்டும் பூஜா ஹெக்டே வேறு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது கண்டிப்பாக அந்த காவாலா பாட்டோட ஞாபகம் தான் வருது. கண்டிப்பாக அதெல்லாம் சாதனையெல்லாம் முறியடிச்சு கண்டிப்பாக இந்திய அளவில் இந்த கூலி படம் வந்து பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்தளவும் சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக ரசிகர்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் கண்டிப்பாக அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கண்டிப்பாக முறியடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கா. சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து படம் பார்த்து முதல் 40 நிமிஷத்து படம் பார்த்துட்டு விரண்டு போயிட்டேன், கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 கோடியை எட்டும் அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் வந்துன்னா ரசிகர்களுக்கு வந்து மேலும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இப்போ தொடர்ந்து வந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு வர்றாரு. பார்த்திங்கன்னா இப்போ செயலர் எந்தளவுக்கு தெரியும். இப்போ வேட்டைன்னு பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களையும் வந்து திருப்திப்படுத்தி தான் சொல்லலாம். நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பரப்புனாங்க. அதையெல்லாம் முறியடித்து இயற்கையோட சீற்றத்திலாம் முறியடித்து வசூல் ரீதியாகவும் மக்கள் மனசில் பெரிய இடத்த பிடிச்சின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றி, இந்த கூலி படத்தை எப்படி இருக்கும் அதை பற்றிய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.